செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக ஆளுநர் RN ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக ஆளுநர் RN ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து அண்ணாமலை மனு கொடுக்கப் போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக ஆளுநர் RN ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு நிகழ்த்தி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக ஆளுநரிடம் மனு கொடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் காண்டீபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காண்டீபன். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எப்போது ஆளுநரை சந்திக்கிறார்? முழு விவரம். கனிமொழி, தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய திரு RN ரவி அவர்களை சற்று முன்பாக தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றும் அவருடைய குழுவினர்கள் தற்போது சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நடந்த ஏறக்குறைய விஷச்சாராயம் மருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே அண்ணாமலை இது தொடர்பான விசாரணையை CBI மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். குறிப்பாக மாநில அரசு ஏற்கனவே இந்த வழக்கு CBCID விசாரிக்கும் என்று உத்தரவிட்டு CBCID வசம் தற்போது ஒப்படைக்கப்பட்டு இருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை தரப்பில் CBI விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், கார்த்தியாயினி, அதே நேரத்தில் AG சம்பத், கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அருள் உள்ளிட்டோர் இந்த ஆளுநர் மாளிகைக்கு தற்போது வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் ஆளுநரை சந்தித்து நேரடியாக புகார் மனு ஒன்று கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மாநில அரசு விசாரிக்கக்கூடிய இந்த விசாரணை சரியாக இருக்காது என்ற ஒரு காரணத்தையும் சுட்டிக்காட்ட திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் இது சம்பந்தப்பட்ட இந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் 2 அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் தற்போது ஆளுநரிடம் மனு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கனிமொழி.